வெள்ளை பொடியை பிசைய பிசைய வெளியே வரும் வரம் கொடுக்கும் பொக்கிஷம். தொழிலாளர்களின் கரத்தில் இருந்து உருவாகும் விலையேற பெற்ற வித்தியாசமான வடிவங்கள். காகித கூழ் மற்றும் மரவள்ளி கிழங்கு மாவில் உருவாகும் பொக்கிஷம். நாங்கள் வந்து சுத்தமான மரவள்ளி கிழங்கை வாங்கி காய்ச்சி அதுக்கப்புறம் பேப்பர் தூள் அதில் மிக்சிங் பண்ணி அதை வந்து வெயிலில் 2 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாவு வச்சு பூசி பேப்பர் போட்டு தேய்ச்சி அதை நல்லா இதாக்கி இந்த வர்ணங்களில் மட்டும் கொஞ்சம் பளிச்சுன்னு கேட்கறதுனால அங்கே தண்ணியில் போட்டதும் கரையிற மாதிரி வர்ணம் மட்டும் இதுக்கு அடிச்சிருப்பாங்க. இதில் எந்த எனாமல் கலராக வேறு கெமிக்கலாக எந்ததுமே இல்லை. தண்ணியில் பட்டதுமே கரைஞ்சி ஓடிடும். மீன்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. சின்ன லாபமாக இருந்தாலும் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு எங்களை நம்பி வரவங்களுக்கும் நாங்கள் ஒரு இதை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது சாதாரண விஷயமே கிடையாது. ஒவ்வொரு உள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கும் சாமியை கரங்களில் இருந்து உருவாக்கும் கடவுள்கள். சுத்தமான மரவள்ளி கிழங்குல பேப்பர் தூள் போட்டு பிசைஞ்சு அது வந்து தண்ணியில் போட்டாலும் ஒரு மீன்களுக்கு வந்து ஒரு வாயில்லா ஜீவனுக்கு வந்து உணவாக மாறுற மாதிரியே நான் தயார் பண்ணியிருக்கேன். நாடு முழுவதும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் மானாமதுரை பகுதியை சேர்ந்த பல்வேறு மண்பாண்ட தொழிலாளர்கள் கணபதி சிலைகளை செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது குறித்து விநாயகர் சிலை செய்யும் அந்த பகுதியை சேர்ந்த தம்பதி முத்துப்பாண்டி மற்றும் முத்துலட்சுமி, இந்த பகுதியில் தயாரிக்கப்படும் சிலைகளை நீர்நிலைகளில் தாராளமாக கரைக்கலாம், அவை மீன் இனங்களுக்கு உணவாக இருக்கும், ரசாயன பொருட்கள் கலப்பு இன்றி இருக்கிறது, இயற்கை பொருட்களை பயன்படுத்தியே இந்த சிலைகள் தயாரிக்கப்படுவதாக விரிவாக கூறினர். அரசு உத்தரவுக்கு இணங்க 1 அடி முதல் 8 அடி உயரம் வரை தயாரிக்கப்படும் இந்த சிலைகள் 100 ரூபாய் தொடங்கி 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறதா. செய்திகளை வழங்குவோர் GT Holidays, Medway Hospitals, Prithvi Nerviers.